இந்த கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலையும் தொடருமா? அடுத்த கட்ட நகர்வுகள் இந்த கூட்டணி தொடர்பாக எல்லாம் நல்லபடியாக போகிறதுக்காக தான் நாங்கள் எல்லாம் நல்லபடியாக போகிறோம். இல்லை, அது அனைத்து கட்சி தலைவரிடம் ஆலோசித்து எங்களுடைய தலைவர் மற்றும் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் ஆலோசிச்சு இது கண்டிப்பாக ஒரு நல்ல பெயரை வைத்து கட்சிகளை இந்த இன்னைக்கு அழைக்கிறதுக்கான திட்டம் இல்லை, எங்களோட ஒன்றி போகிற கட்சிகளை மட்டும் அழைக்க முடியும். கண்டிப்பாக எங்களால் திமுகவோ பாரதிய ஜனதா கட்சியோ அதிமுகவோ முடியாது இல்லையா? அதனால் அது எங்களோட ஒன்றி போகிற கட்சிகள், எங்களுடைய கருத்தில் ஒன்றி போகிற கட்சிகள், இது எங்களுக்கு பொதுமக்கள் அனைவரும் பார்க்குறப்ப இது ஒரு நேச்சுரல் பார்ட்னராக இருக்குது. எல்லா விதத்திலும் ஒரு மதச்சார்பின்மை அனைத்திலையும் சேர்த்து ஒரு நேச்சுரல் பார்ட்னராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல கூட்டணியாக ஊழல் இல்லாத ஒரு செக்குலரிசம், ஒரு மதச்சார்பின்மை அனைத்திலையும் ஒரு நேச்சுரல் பார்ட்னராக இருக்குது. இப்படி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நேச்சுரல் பார்ட்னர்ஷிப் எந்தவித ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் ஒருமித்த ஒரு பயணத்தில் ஒரு அரசு எப்படி சேரணுன்றது ஒரு பயணத்தில் ஒருமித்த கருத்தோடு செல்வது இது எனக்கு தெரிஞ்சு இதான் முதல் முறை. எல்லாருக்கும் கான்ஃபிடென்ட்டாக ஒரு கூட்டணி ஆட்சியோடைய இதில் இதான் முதல் முறையாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எல்லாரும் சந்தோஷமாக ஆட்சியில் பங்கேற்று செல்வது மிகவும் பார்க்கிறதுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும், ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிற கட்சிகள் ஆட்சியில் பங்கேற்க முடியாமல் இருந்த சூழ்நிலை மாறி இன்னைக்கு அனைவரும் ஆட்சியில் பங்கேற்பது உண்மையிலே சந்தோஷமான விஷயம். ஓகேண்ணா. அதெல்லாம் அடுத்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை பேசி தீர்மானிக்கும். எல்லாரும் இந்த கூட்டணியின் அமைப்பு சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க. கூட்டணி நேச்சுரலாக இருக்குது, நேச்சுரல் பார்ட்னர்ஷிப்பு. நல்லபடியாக அந்த கூட்டணி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். ஏன்னா யாருக்கும் எந்தவித இதுவும் இல்லை, யாருக்கும் எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லை, யாருக்கும் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு வேறுபாடுகளும் இல்லை. நேச்சுரலாக எல்லாருமே மதச்சார்புகளில் ஒரே இதில் இருக்கும். எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரோ, கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் என்று அழுத்தி சொன்னாரோ அதை இன்று வரைக்கும் உறுதியாக கடைபிடிக்கிறார். அந்த விதத்தில் கண்டிப்பாக இது ஒரு நேச்சுரல் பார்ட்னர்ஷிப். இதே தான் அனைத்து கட்சிகளும் விரும்பினார்கள். அது ஒரு நேச்சுரலான இல்லை, இதெல்லாம் எங்களுடைய தலைவர் அனைவரும் சேர்ந்து இப்போ காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அண்ணன் மாணிக் தாகூர் அனைவரும் சேர்ந்து அனைத்து கட்சி தலைவர்களும் ஐயா வைகோ அவர்கள் மற்றும் பேராசிரியர் ஐஎம்எல் பேராசிரியர் அனைவரும் சேர்ந்து முடிவு செய்வார். இல்லை, அதெல்லாம் அனைத்து கட்சி தலைவர்களும் சேர்ந்து எங்களுடைய தலைவர் அனைத்து கட்சி தலைவரும் சேர்ந்து முடிவு செய்வார். நல்லா முடிவு செய்தார். இல்லை, எங்களுடன் ஒன்றி போகிற கட்சியோட மட்டும்தான் கூட்டணி போக முடியும், எல்லாரோடையும் போக முடியாது. நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். காங்கிரஸ் நான் இப்போ இருக்கிற கட்சிகளுடன் போவோம். மற்ற எங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சிகளுடன் நாங்கள் போக முடியாது. இல்லை, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவர்களுக்கும் அவருடைய கட்சியில் எல்லா கட்சியிலையும் உள்ள அடுத்த அந்தந்த கட்சிக்கான ஒரு இது இருக்கும், ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அவர்களும் நிறைய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கும். ஸோ பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாரும் சுமூகமாக போகணுன்றது தான் தமிழக மக்களுடைய. அவர்களும் இந்த ஆட்சி நல்லா தொடரணுன்றதுக்காக தான் அவர்களும் ஆதரவை தெரிவிக்கிறார். நல்லபடியாக இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.